இங்கே வேதம் சொல்லுகிறது, மீகா 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எகிப்து நாளில் இருந்த அந்த நாளில் புறப்பட்ட நாளில் உனக்கு தேவன் செய்த அற்புதம் அதிசயங்களை உனக்கு செய்ய போகிறார். நம்புறீங்களா? நம்பினவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதிசயங்களை காண பண்ண தேவன் பெரியவரா இருக்க சொல்லி ஜனங்க எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க. அங்க வரையெல்லாம் அற்புதம் தான். செங்கடலை பிரித்தது, யோர்தானை பின்னிட பண்ணினது, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தது, மாறாமல் தண்ணீரை கசப்பு வாழ்க்கையில 1 வருஷம் போன வருஷம் கசப்பாடி வாழ்ந்தாயா? இந்த வருஷம் பிள்ளைங்களை நீங்க கோபப்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைங்க. ஆண்டவர் பிள்ளைகளை வழி நடத்துவார். உங்க பிள்ளைகளை நீங்க ஃப்ரீயா விடணும். ஆனா பிள்ளைகள் மீது ஒரு கண்ணமானதை நீங்கள் வைக்க வேண்டும். பிள்ளைகளை கோபப்படுத்த கூடாது. வாலிப பிள்ளைகள் சிறு வயதுல ஒரு மாதிரியா இருப்பாங்க. 15, 18, 17, 10 அப்படியே வயசு போக போக அவர்களுடைய இருதயம் மாறிக்கொண்டிருக்கும். வாலிபர்கள் ஜாக்கிரதையா நீங்கள் நடத்த வேண்டும். அல்லேலூயா. வாலிபர்களை ஜாக்கிரதையா நீங்கள் உங்க பிள்ளைகளை நீங்கள் அன்பு காட்டி நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் அந்த அளவுக்கு பிள்ளைகள் இருதயம் மாறும். பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். நஷ்டம் வருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை காட்டி எப்படி சிறு வயதில் நீங்கள் ஆகாரத்தை பாலையும் ஊட்டினீர்களோ அதே போல வாலிப நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பை ஊட்டி பாசத்தை ஊட்டி நீங்கள் அவரை வளர்க்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சங்கீதம் 128 வாசிங்க. சங்கீதம் 128ல சொல்லப்பட்டிருக்க பாருங்க. உன் பிள்ளைகள் உன் பத்திய சுற்றிலும் வசனத்தை கண்டுபிடிக்க முடியாதா? தடுமாறீங்களா? நினைவுகள் எங்க இருக்குது உங்களுக்கு? என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க? பத்திய சுற்றிலும் ஒன்றை சுற்றி இருக்க போறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மீது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்றது உங்க பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. உன் பிள்ளை உன் காலை சுத்தி வரும், உன் பிள்ளை உன் பந்தையை சுத்தி வரும், பிள்ளை உன்னை சுத்தி வர ஆண்டவர் அற்புதம் பண்ணுவான். ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபித்த பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை சுத்தி சுத்தி வந்தான். ஆபிரகாமை விடவில்லை. அன்புள்ளவனாய் கீழ்ப்படிகிறவனாய் மாறினான். காரணம் என்ன? ஆபிரகாம் தன் ஈசாக்கு கண்டத்தை காட்டினான், அன்பை காட்டினான், பாசத்தை காட்டினான், அரவணைப்பை காட்டினான், உண்மை இது என்பதை காட்டினான். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மற்றவர்களை குறித்து உன் பிள்ளைக்கு முன்னாடி நீ பேசாத. உன்னை அற்புதமா நினைப்பிக்க உன் பிள்ளை. மற்றவர்களை நீ உன் பிள்ளைக்கு காது கேட்க நீ பேசினா உன் பிள்ளை அற்புதமா நடத்தும் நினைக்கும். யாரை குறித்தும் உங்க பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு நீங்க பேசாதீங்க. அப்படியே உன் பிள்ளை அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அவன் பிள்ளை அந்த காரியங்களை செய்யும். உனக்கு அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? இந்த ஆண்டு உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? குறைவா இருக்கணும். பேசுவதில் நீ குறைஞ்சி இருக்கணும், கேட்பதில் தீவிரமா இருக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதில், ஆண்டவருடைய நன்மையை பெறுவதில், துதிப்பதில், கேட்பதில், சத்தியத்தை கேட்பதில் நீ எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். உன் சொந்த பேச்சு என்ன பண்ணாத, பேசாத. சபையில பேசாத. உன் சொந்த பேச்சு பேசாத. ஆண்டவருக்கு உலாவி கொண்டிருக்கிறார். அப்போ பிள்ளைகள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போறாங்க? எப்படி இருக்க போறாங்க? நற்கன வாசிக்கணும். உன் பிள்ளைகள் உன் பத்திய சுற்றிலும் உயர்வர கண்ணுகளை போல இருப்பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு அதிசயங்க. பிள்ளைகள் சொல்ல மாறாது.
அன்பு அன்புதான் இந்த வருடம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. அன்புதான் இந்த வருடம் உன்னை ஆசீர்வதிக்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் நீங்கள் புறப்பட்ட நாளிலே என் ஜனங்களுக்கு நான் அற்புதத்தை செய்தது போல உன்னை என்ன பண்ண போறேன்? அதிசயங்களை காணப்பட போகிறேன். அதிசயங்களை காணப்பட போகிறேன் கர்த்தர் சொல்றார். அதனால்தான் பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் புத்தகம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 20 இப்படி சொல்றார். 20 இப்படி சொல்லுது, 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை, உங்கள் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், உங்க ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் தேவன் அதிசயங்களை செய்ய முடியும். வேதம் தெளிவா சொல்லுங்க. என்ன சொல்ற? 19வது வசனத்தில் வாசிங்க. உங்கள் சரீரமாக நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர் எங்க இருக்கிறார்? உங்கள் அருகில் இருக்கிறார். அவன் தூரத்தில் இல்ல. ஓ அப்பான்னு கூப்பிட வேண்டாம், அப்பான்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா அவர் தூரத்தில் இல்லை. எங்க இருக்கிறார்? சமீபத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அதான் பவுல் அழகா எழுதுறார். 19 மறுபடியும் வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் praise the Lord. அப்பதான் அதிசயத்தை காண முடியும். உங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சாதாரண இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வந்தாங்க, புறப்பட்டு ஓடி வந்தாங்க. எகிப்து ராஜா அவர்களை போக வச்சுட்டாங்க. ஏன்னா 10 வாதைகளினால் எகிப்தை அதம் பண்ணினார். கடைசியில் உயிர் சேதம் எகிப்துல. எகிப்து ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு போங்கட்டான். ஆனால் அவனுக்கு அந்த வெறுப்பு கோபம் தனியவில்லை. எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொல்ல வேண்டும் என்ற உறுதியாய் தன் ரதங்களோடும் குதிரைகளோடு வந்தார். ஆண்டவர் முதல் அற்புதங்கள் பண்றார். அல்லேலூயா. அற்புதத்தை செய்கிற தேவனுங்க, அதிசயத்தை செய்கிற தேவன். அற்புதங்களை செய்கிறார். செங்கடல் என்ன பண்றா? விளக்குறார். எல்லாம் கவனிங்க. செல்ல ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா வெளியே போயிடுங்க. செல்ல எடுத்து வெளியே போயிட்டு பேசிட்டு வெளில வாங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைங்க. அதிசயத்தை ஆண்டவனுக்கு செய்ய வேண்டும், செல்ல ஆஃப் பண்ணு, இல்லை செல்ல எடுத்து வெளியே போயிடு. அல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் வாய்க்கல செய்ய போறார். எத்தனை காலம் தரித்திரமா நம்ம இருக்க முடியும்? வேதனையோடும் துக்கத்தோடும் கோபத்தோடும் ஏங்க ஆண்டவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதிசயம் செய்கிறவர் எங்க இருக்கிறார்? உங்க அருகில் இருக்கிறார். அவர் நீங்க பார்க்க மாட்டீங்க. அற்புதங்கள் செய்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் அதை அறிய மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்கள் அறியாமலும் உங்கள் அருகாமல் இருக்கிற உன் தேவனை பாராமல் இருக்கிற உங்கள் கண்கள் குருடா இருக்கிறது என்று சொல்ல வேதம் சொல்லுது. காரணம் என்ன? ஒரு சத்தம் ஒரு சத்தத்தை கேட்குது. ஆண்டவர் அனுதினம் பேசிக் கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்க மாட்டது. ஏன்னா உன் சரீரம் மாம்சமான சரீரம் உலகத்தை நாடி இருக்கிறது. கர்த்தரை நாடி இருந்தா அவர் கேட்கிற சத்தம், அவர் பேசுகிற சத்தம் உன் செவியில கேட்குங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் கிரயத்திற்கு நம்மளை அவர் சொந்தமாக்கி கொண்டார்.
இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அதுதான் 2 கொரிந்தியர் இப்படி சொல்றார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8, 10 என்ற வசனங்க. மேலும் சொல்றார், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளினாலும் என்னங்க, நற்கிரியைகளினாலும் பெருகணும். சுருங்கக்கூடாது, குறுகக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? பெருகிறவர்களாய் காணப்படணும். இந்த வருஷம், போன வருஷம் நீ காய்க்கல, ஆனா இந்த வருஷம் நீ காய்க்கணும். போன வருஷம் பூ பிஞ்சி, ஆனா இந்த வருஷம் நீ காய் பழம், மற்றவர்கள் அதை சாப்பிடணும். நீ ஒரு கனி எல்லாருக்கும் தித்திப்பா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. வேத வசனம் பொய் இல்லை. அல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை செய்ய போகிற தேவன், இஸ்ரவேலருக்கு செய்த தேவன் உனக்கும் எனக்கும் அதிசயங்களை செய்ய போகிறார். சொல்றார் பாருங்களேன், என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. 8 மேலும் எப்போதும், இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு மாத்திரம் புது ட்ரெஸ் இல்ல, இன்னைக்கு மாத்திரம் நல்ல சாப்பாடு இல்ல, இன்னைக்கு மாத்திரம் நல்ல ஆதாரம் இல்ல, எப்போதும் எந்த நேரத்தில் வேத வசனம் சொல்லுது. அது பொய் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை பொய் இல்லை. சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கிரியைகள் பெருக வேண்டுமா? ஆசீர்வாதம் பெருக வேண்டுமா? மகிமை பெருக வேண்டுமா? பொருளாதாரம் பெருக வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உன்னை ஒப்புவி. பெருகணும், பெருகிட்டே இருக்கிற பைபிள் சொல்லுது. 10ல சரியா சொல்றார். 10 வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையையும் அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்ய போகிறார். உடைய அதிசயங்களை காணப்பட போகிறார். காரணத்தை கர்த்தரை மகிமைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். பைபிள் தூக்குனவங்க பெருமையாய் போனதில்லை. பைபிள் எடுத்தவங்க வெறுமையாய் போனதில்லை, தரித்திராய் போனதில்லை. ஒருவேளை அப்படி தரித்திராய் போனா ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணு பெருமை இருக்கும், இல்ல ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே வந்து பிசாசு நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து நம்மளை ஏழ்மையாகவே பரிதேசியாகவே நம்மளை வைக்க அவன் வகை தேடி தெரிவான். அல்லேலூயா. பிள்ளைகள் பிறக்கும் போது ஏன் கையை மூடிட்டு பிறகுது சொல்லுங்களேன். இந்த பூமியை நான் ஆளுகை செய்ய போறேன் இப்படி சொல்ல முடியாது. பாருங்களேன், நான் ஆளுகை செய்ய போறேன்னா ஒரு ஆளுகை செய்ய போறேன். பிள்ளைங்க ஏன் கையை மூடிட்டு பிறக்கும் பாத்தீங்களா? எதற்கு தெரியுமா? நான் சாதிக்க போறேன், நான் பெரியவனா மாற போறேன், நான் அந்த பூமியில. அதனாலதான் அந்த பூமியை பார்த்து பிறகுது. இந்த பூமிக்கு, என் பூமியில நான் உப்பா இருக்க போறேன், வெளிச்சமா இருக்க போறேன், நான் சாதிக்க போறேன். நான் சாதிக்க போறேன்னு இப்படி சொல்ல முடியாது. நான் சாதிக்க போறேன் இப்படி சொல்லி பாருங்களேன். நான் சாதிக்க பிறந்தவன். தாவீது சொல்லாம பாரு, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாதாரம் இல்லையா? இந்த பெலிஸ்தனை நான் கொன்று போட்டுருவேன். இவன் இஸ்ரவேலுக்கு நிந்தியா இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஒரு நிந்தை. இவன் சாதாரண ஒரு பெலிஸ்தியன், விருத்த சேதனை இல்லாதவன். இவனை கொண்டு போட்டுருவேன். இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? அந்த ஆங்காரம் எங்க இருந்து வந்தது? அந்த வேதனை எங்க இருந்து வந்தது? தன் ஜனத்துக்கு கண்ணியா இருக்கிறான், அவனை கொல்லுவேன்னு சொல்றான். எத்தனை பேர் நீங்க சொல்வீங்க உங்களுக்கு, உங்க ஜனங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமா இருக்கிற சாத்தானை நீ விரட்டணும், அந்த அதிகாரம் படைத்தவனா நீ பூமியில இருக்கணும்? அதான் குழந்தை கை மூடி பிறகுது. ஆளுக்கு செய்ய போகிறேன், அரசாள போகிறேன், வெற்றி பெற போகிறேன், அநேகருக்காக
என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன். ஏழை எளிய மக்களுக்காக நான் வாதாடுவேன். அட்வொகேட், உண்மையான அட்வொகேட். அதான் குழந்தைங்க கையை மூடி பிறக்கும். பாத்தீங்களா? ஆண்டவர் ஒண்ணும் எல்லாத்துக்கும் வச்சிருக்கு. ஏன் கையை மூடி பிறக்குது? எந்த குழந்தைய கையை திறந்து பிறந்தது அசதிக்கிறேன் இல்லை. ஆளுகை பண்ண போகிறேன், நான் நீதியா இருக்க போகிறேன், நான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள போகிறேன் என்றுதான் பிள்ளைகள் கைகளை மூடி இந்த பூமியில பிறக்கிறது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 10வது வசனம் என்ன சொல்லுது? விதைக்கிறவனுக்கு தான் விதை, விசுவாசிக்கிறவனுக்கு தான் அற்புதம், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் அதிசயம், கர்த்தரை பின்பற்றுகிறவனுக்கு தான் அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவன் மேல் நம்பிக்கை வைப்பாயானால், ஆண்டவர் நம்பிக்கை வைத்து நீ விதைக்கும் பொழுது, ஆண்டவரை நம் மேல் நீ விசுவாசம் வைத்து இந்த பூமியில வாழும் பொழுது, ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை காண பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு விசை ஈசாக்கு தேசத்தை விட்டு புறப்பட்டு போக அவன் சித்தமா இருந்தான். இந்த தேசத்துல பஞ்சம் வந்து போட்டு, ஆண்டவரே என் தகப்ப காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது, என்னால தாங்க முடியல, என் காலத்துல ஒரு பஞ்சம் வந்து போச்சு, நான் இந்த தேசத்தை விட்டு நான் போக போறேன் என்று ஆண்டவரை ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னாரு, எங்க இருக்கு வசனம்? ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் எடுங்க, எத்தனை வாசிப்போம். ஆதியாகமம் 26 எத்தனாவது வசனம்? 21. சீக்கிரமா எடுங்க, எடுங்க. நான் பார்த்தேன், நான் தப்பா சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். 26:12. அதுக்கு முன்னாடி அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். இல்ல மேல 2வது வசனம் 22. பாத்தீங்களா? அவன் என்ன பண்றான்? தேசத்தை விட்டு தேசம் போக பார்க்கிறான். ஐயோ, ஒண்ணு சொல்லுது ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெரிசருக்கு ராஜாவாகிய போனான். பாத்தீங்களா? போனான். ஐயோ, அப்போ காலத்துல ஒரு பஞ்சம் வந்து என்னால தாங்க முடியல, என் காலத்துல ஒரு பஞ்சம் வந்தா என்னால தாங்க முடியாது, நான் போறேன், வேற தேசத்துக்கு போறேன். அவன் ஆண்டவரை ஜெபம் பண்றான். கர்த்தர் உடனே பேசுறார். அதிசயங்களை காணப்படுகிற தேவன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவன் ஜெபிக்கிறான். என்ன நடக்கிறது? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்துக்கு குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணி, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் நிறைவேற்றுவேன். கரத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர், அதிசயங்களை நிறைவேற்றுகிறவர். சத்தியத்தை கேட்கிற வண்ணமாகவே நீங்கள் அற்புதத்தை காண வேண்டும். சொல்றாரு இந்த வசனம் கீழே சொல்லி, ஆணையை என்ன பண்ணுவேனா? நிறைவேற்றுவேன். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு இட்ட ஆணையை அது நிறைவேற்றினாரா இல்லையா? யாருக்கு நிறைவேற்றினா? ஒரு சந்ததியிலிருந்து நான் ராஜாவையும் ஆசாரனையும் உருவாக்க சொன்னாரு. அதை நிறைவேற்றினாரா இல்லையா? யாரை நிறைவேற்றினாரு? சாலோமோன். யார் அவன்? உரியாவின் மனைவி இல்லையா? மனைவிக்கு பிறந்தவன், தாவீதுக்கு பிறந்தவன். முதல் குழந்தை செத்து போயிட்டு, 2வது குழந்தை பரிசுத்தமான குழந்தை, அதனால ராஜரிகம் பண்ணுது. பரிசுத்தமான குழந்தை தான் ராஜரிகம் பண்ணுது. பரிசுத்தம் இல்லாத குழந்தை என்னாச்சு? தாவீது செய்த தவறு நிமித்தம் அது செத்து போனது. ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு உயிரை கொன்றான். அதுக்கு பதிலா அவன் வித்துங்கிற உயிரை தேவன் கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னது என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுவார். இந்த வருஷம் உனக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை எகிப்தில் புறப்பட்ட நாளிலே நான் செய்தது நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பட போகிறேன். நிறைவேற்றுவாரா? எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதை சொல்லி இருக்கிறார். அதை என்ன பண்ண போகிறார்? நிறைவேற்ற போகிறார். ஆபிரகாமுக்கு அதை சொன்னார்.
அவன் ஈசாக்குக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உனக்கும் அதை நிறைவேற்ற போகிறார். என்ன நடக்குதுங்க? முடியுது. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை உன்னிடத்திலே நிறைவேற்றுவேன். அழகா சொல்லுகிறார். கீழே பாருங்க, அடுத்த வசனம் தெளிவா இருக்குது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால். இதான் உண்மை. கை கொள்ளலனா ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது, அதிசயங்களை காண முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நான் கடன் வாங்குறேன், ஏன் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போடுறேன், மீதம் இல்ல. காரணம் என்ன? அவன் ஞாபகங்களுக்கும் ஒரு அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் வாங்க தம்பி வாங்க, பிரைஸ் தான். அடுத்த ஞாபகம் கொடுக்க போறேன். ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியில வருவான் ஹரி, அவனுக்கு முதல் வாரத்தில் ஞானத்தம் கொடுத்து இருக்கார். நிச்சயமா ஹரி ஒப்புக்கொள்வார். ஆண்டவர் சொல்லுங்க, அவர் கீழ்படுகிற தம்பி ரொம்ப பிடிக்கிறதுங்க ஐயா. அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆண்டவரே தள்ளிட்டு வந்தார் பாருங்க. தள்ளிட்டு வந்த ஆண்டவர் தொட்டுக்குள்ள ஏற வைக்க மாட்டாரா? நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறார். நிச்சயமா செய்வாருங்க. அதிசயத்தை செய்ய போகிற தேவன் அன்பு தம்பியையும் கர்த்தர் கொண்டு வருவான். அந்த குடும்பத்துல 3 பேரு, 4வது தம்பி அவரையும் கர்த்தர் விட மாட்டார். சொல்றாரு, வாக்கு கொடுத்து இருக்கிறார். என் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். கை கொள்ளணும், அப்பதான் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். கை கொள்றது ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க. நீங்க கை கொண்டுட்டீங்க வச்சுட்டீங்க, அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா உனக்கு செய்ய வேண்டிய அதிசய அற்புதங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீ கேட்க வேண்டாம். நீ கேட்காமலே உனக்கு அற்புத அதிசயம் நடக்கும். ஆண்டவர் சொல்றார். சொல்றார் பாருங்களேன், கீழே சொல்றாரு, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. கரங்களை தட்ட மாட்டீங்களா? நான் அதிசயங்களை காண செய்கிற தேவன். நீ பூமியில ஆசீர்வாதமா இருப்ப. உலகம் நமக்கு முக்கியம் இல்ல, அதோடைய வார்த்தை தான் முக்கியம். உலகத்துல 1000 பிரச்சனை வரலாம். இன்னைக்கு கொள்ளை நோய், போன வருஷம் கொள்ளை நோய் வரலாம், இந்த வருஷம் வேற விதமான நோய் வரலாம், இல்ல பூமி அதிர்ச்சி வரலாம், நம்ம வானத்துல நட்சத்திரங்கள் கீழே விழலாம், இல்ல சமுத்திரத்துல தண்ணி இல்லாம போகலாம், மீன் இல்லாம போகலாம். ஆப்பிரிக்கா நாட்டுல ஏதோ நோய் வந்து ஜனங்க மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அது வரலாம். தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம போகலாம். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா நீ விசுவாசித்தால், நீ கர்த்தர் மீது நம்பி இருந்தால், அவன் நியமங்கள் கட்டளைகள் அவருடைய எல்லாவற்றையும் காரியங்களை நீ கை கொண்டா, நிச்சயமா தேசம் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இயேசு தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப 2 கொரிந்தியர் 11 என்ன சொல்லுது? 9:11 வாசிங்க. நான் இங்க வந்துட்டேன், புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டேன். தேவனுக்கு நீ சொல்லணும், சொல்றாரு பாருங்களேன், அவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அதிசயம் காணப்பட்ட நம்மளை அவர் கண்டிருக்கிறார். சொல்றாரு, அந்த வசனம் தெளிவா சொல்லுது. 2 கொரிந்தியர் 9:11 தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு எப்படி இருக்கும்? ஏதுவா இருக்கும். மிகுந்த உதார குணத்திலே எவ்விதத்திலும் அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன சொல்லுது? தெளிவா சொல்ற வசனம் தெளிவா, தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும். நீ சோத்திரம் சொல்லணும். அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பி. ஒருவேளை கடந்த காலங்கள் முடிந்து போட்டு இனி 2020 வராது, சான்ஸே கிடையாது. ஆனா இனி நீ குடும்ப ஜெபத்தை ஆரம்பி. 9 மணிக்கு ஆரம்பி, இல்ல 10 மணிக்கு ஆரம்பி, இல்ல அதிகாலை 5 மணி 5:30 மணிக்கு ஆரம்பி, இல்ல நீ காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து குடும்ப ஜெபத்தை ஆரம்பி. குடும்ப ஜெபம் இல்லைன்னா நீ அதிசயங்களை காண முடியாது. நீ சோத்திரம் சொல்லலைன்னா நீ அதிசயத்தை காண முடியாது.
நீ அதிசயத்தை காணுமா, அற்புதங்களை காணுமா, உன் கையின் பிரயாசத்தினுடைய பொருளாதாரத்தை நீ காணுமா, உன் வீட்டில் பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, உன் பிள்ளைகள் நேர்த்தியான இடங்களிலே உன்னை சுற்றிலும் பந்தியில் இருக்க வேண்டுமா, உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, முதலில் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் சொல்லு. குடும்ப ஆராதனை பண்ணு, அதிகாலை ஜெபம் பண்ணு. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லிட்டார் உங்களுக்கு, நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொன்னார். வேதவசனம் தான் சொல்லுது பாருங்களேன். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதாரணத்தில குணத்திலே நீங்கள் எவ்விடத்திலும் சம்பந்தமுள்ளவர்களாவீர்கள். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினா, ஜெபித்தனா, ஜெபம் பண்ணினா, எவ்விடத்திலும் எப்படியும் எந்த காரியத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க? சம்பந்தமுள்ளவர்களாவீர்கள். தரித்திரம் உங்களை தொடாது, இல்லாம உங்களை தொடாது, நோய் உங்களை தொடாது, பேய் உங்களை தொடாது, வன்கண் உங்களை தொடாது, மண்டல மாதிரி பில்லி சுடி கட்டி ஏவல் உன்னை தொடாது. தேவ ஆசீர்வாதம், தேவ மகிமை, தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். எப்பொழுது ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நீ குடும்பமாய் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நீ தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பேய் அண்டாது, வீட்டுக்குள்ள வராது. மந்திரம் பேரை வச்சாலும் சரிதான். உன் வீட்டுல வந்து திரும்பி போய் அந்த மந்திரவாதியை கொண்டுடும். வாங்க, பிரைஸ் எல்லாம். மந்திரவாதியை கொண்டுடும். உன்னை சேதப்படுத்தாது. உன்னை ஆண்டவர் சேதப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். வசனம் போய் சொல்லாதுங்க, வசனம் உண்மையை தான் சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணம். உன் குணம் எப்படி இருக்கு? உதார குணமா இருக்கா? கடினமா இருக்குதா? பாரங்களை போல இருக்கா? ஸ்தோத்திரம் சொல்ல முடியலையா? ஆத்திரம் வருதா? ஒரு சொட்டு தண்ணியை குடி, ஸ்தோத்திரம் தானா வந்துடும். எதுக்கு வெளியில இருந்து மனுஷன் வந்தா தண்ணி கொடுக்கிறான்? பெண்கள் தண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரு கோபத்தோட வந்து ஒண்ணு அடிப்பான். ஏதோ ஒரு கோபத்துல, ஒரு ஆபீஸ்ல ஒரு கோபம், இல்ல வண்டியில வரும்போது கோபம், எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான் கோபம். எந்த கோபத்துல மனைவி அல்லது பிள்ளைகள் யாராச்சும் திட்டிடுறாங்க எடுமன்னு சொல்லிதான் ஒரு சொட்டு தண்ணியை கொடுப்பான்னு சொல்லியிருக்கு அந்த காலத்துல. அந்த வருகிற யாரா இருந்தாலும், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அதர் பீங்களா இருக்கலாம், விருந்தாளி இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஒரு சொட்டு தண்ணியை குடிச்ச உடனே அவங்க கோபம் தணிஞ்சிடும். அவங்க ஏதோ நினைச்சிட்டு இருப்பாங்க, அது மாறிடும். அததான் அந்த காலத்துல யார் உன் வீட்டுக்கு வந்தா கொடு, டீ முதல்ல கொடுத்துறாத, தண்ணியை கொடு. தண்ணியை 2 முழக்க அவன் குளிச்ச பிறகுதான் நிதானமே வரும். அல்லேலூயா. அததான் வேத வசனமும் நமக்கு உலக அந்த பஞ்சாங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட்டது. அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் செஞ்சிடாது. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அவ்வளவுதான், இவ்வளவுதான் இல்ல, நீங்க உலகத்திலே ஜீவிக்க முடியாது கொஞ்ச காலம் என்னாரு சொன்னா வருஷத்துல அவர் போய் சேர்ந்துட்டாரு. நான் உயிரோட தான் இருக்கிறேன். கரங்களை கத்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் போய் சேர்ந்துட்டாரு. எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். என் காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கு, மனுஷனிடத்தில் இல்லை. அவரு போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. நான் பாருங்க, ஆண்டோட பலிபடுத்த நின்று கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்னை உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம இருதயம் கடினமா இருக்கா ஸ்தோத்திரம் சொல்ல? இந்த வருடம் நீ ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்காவிட்டால், கர்த்தரை தேடாவிட்டால், நியமங்களை கை கொள்ளாவிட்டால் அதிசயத்தை காண மாட்டேன், அற்புதத்தை காண மாட்டேன், விடுதலையை காண மாட்டேன். கண்டிப்பா உனக்கு சொல்றார், கண்டிப்பா உனக்கு சொல்றார். நீ அதிசயங்களை காண வேண்டுமானால், அற்புதத்தை காண வேண்டுமானால், உன்னுடைய கையின் பிரயாசத்துல நீ பொருளாதாரத்தை காண வேண்டுமானால், ஒரு குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை நீ காண வேண்டுமானால் என்ன பண்ணும்? இந்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் சொல்ல நீ கற்றுக்கொள். கைகோத்து மனைவி பிள்ளைகள் கைகோத்து ஜெபம் பண்ணு. கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், சண்டை வேண்டாம். நாம் சமாதானமா இருப்போம். நிச்சயமா தேவன் உன்னை இந்த வருஷத்துல அதிசயங்களை
காண பண்ணுவார். அதுதான் சங்கீதம் 33:4 இப்படி சொல்லுது. சங்கீதம் 33:4 இங்க சொல்ற நாளை வாசிங்க. 33:4 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல் எல்லாம் சத்தியமா இருக்கு. சத்தியமாகவே சொல்றேன், நிச்சயமாகவே சொல்றேன். நீ இந்த வருஷத்துல ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணினா தேவன் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் அதிசயத்தை காண போகிறீர்கள். இதை நான் சொல்லவில்லை, ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இங்க சொல்லுது மூணாவது வார்த்தை என்ன சொல்லுது? நாலாவது வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உத்தமம். அவர் சொல்லாத ஒரு கர்த்தரே இந்த ஆண்டு உனக்கு அது இருக்கும். உத்தமம், அவருடைய செயல் எல்லாம் சத்தியமா இருக்கிறது. பூமி அதிர்ச்சி வருடா வரும், கொள்ளை நோய் வருடா வரும், வானத்திலிருந்து சந்திரங்கள் இருண்டு விழும், நட்சத்திரங்கள் விழும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாளைக்கு அது நடக்க போகிறது. அதை குறித்து எனக்கு கவலையில கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனாலும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயம் கர்த்தர் காண பண்ணுவார். என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். என்னை நடத்த பெரியவரா இருக்கிறார். என்னை போஷிக்க அவர் எனக்கு போதுமானவரா இருக்கிறார் என்று சொல்லி நீ சோத்திரம் சொல்லி பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர் சொல்றார் சங்கீதம் 72:18 இப்படி சொல்றார். எப்படி சொல்றார்? 72வது சங்கீதத்துல அவர் சொல்றார் 18வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? என்னங்க 18 கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க சொல்லுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாழ்க்கையில் மனிதனே செய்ய முடியாது, நாடு செய்யாது, தேசம் செய்யாது, கவர்மெண்ட் செய்யாது. ஆனா கர்த்தர் சொல்றார் அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். யாரும் உனக்கு செய்ய முடியாது. உன் கனவு உனக்கு செய்ய முடியாது, கர்த்தர் செஞ்சிருவாரு. உன் மனைவி உனக்கு செய்ய முடியாததை கர்த்தர் உனக்கு செய்வார். வேதம் தெளிவா சொல்லுவார் அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரை குறித்து நான் நீங்க வெளிப்பாடு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரே அதிசயத்தை செய்கிற தேவன். அந்த வசனம் எப்படி தெளிவா சொல்லுது? முதலாவதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அவரே என் வாழ்க்கைக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிசினஸ், என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய போக்குக்கு, என்னுடைய வருத்துக்கு, என் குடும்ப செலவுக்கு, என் சுகத்துக்கு, என் ஆரோக்கியத்திற்கு எனக்கு அவரே அதிசயங்களை சொல்லணும். அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தை படைத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நட்சத்திரங்களை படைத்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடலை ஸ்தாபித்தவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியை படைப்பினவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தை உண்டாக்குறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாவற்றையும் உண்டாக்குறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் உண்டாக்குனாரே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நீ தேவனை மகிமைப்படுத்தணும். மகிமைப்படுத்தாத ஒண்ணும் கிடைக்காது. வேலை செய்யாத சம்பளம் கிடைக்குமா? பள்ளிக்கூடம் போகாத கல்வி வருமா? பள்ளிக்கூடம் போனாதானே கல்வி வரும். 1ஆவதுல இருந்து 12வது படிச்சாதானே காலேஜ் போக முடியும். ஒண்ணுமே படிக்காத காலேஜ் போனா காலேஜ் உள்ளே நம்மளால போக முடியாது. கூச்சமா இருக்கும், பேச்சு வராது. ஏன்னா 1வது கல்வி கற்காதவன் பள்ளி கற்காதவன் கல்வி கற்க முடியாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. 6ல விளையாடுது 60ல விளையுமா? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அவரே உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 19 என்ன சொல்லுது? அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு எம்மாடி எம்மா எப்பா நீ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஆண்டவர் அதிகமா உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம் தாங்க, ஜெபம் தாங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உன் இருளை வெளிச்சமா மாத்துவாருங்க. எத்தனை நம்புறீங்க? உன் இருளான வாழ்க்கையா நீ வேலை செஞ்சு உன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்து ஒண்ணு இல்லையா?
ஏங்க ஒண்ணுமே இல்லையா? நினைச்சு பாருங்களேன். ₹1 நீ சேர்த்து வச்சிருக்கிறியா? கையை நீட்டுறியே மகனே மகளே, எதுக்குனாலும் கையை நீட்டுறியே. நீ ₹1 உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறியா? நாளைக்கு நீ உட்கார்ந்துச்சுன்னா அந்த ₹1 எடுத்து செலவு பண்ணணுமே. அந்த அறிவை ஞானம் ஆண்டவர் கொடுக்கலையா? உனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, அறிவு கொடுத்திருக்கிறாரு, உனக்கு சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ ₹1 உனக்காக எடுத்து வைக்கிறாயா? அவர் எடுத்து வைக்க சொல்லி இருக்கிறாரு. பேதுருவை பார்த்து சொன்னாரு, மகனே நீ முதல்ல என்ன பண்ண? நீ பலப்படு, அப்பதான் மற்றவனை பலப்படுத்த முடியும். நீ பலன் அடையலன்னா யாரையும் பலப்படுத்த முடியாது. நீ பலனித்த பின்பு உன் சகோதரன் என்ன பண்ண? நானே பலன் இல்லை தோத்தோன்னா மற்றவங்களை எப்படி நான் பலப்படுத்த முடியும்? நான் பலப்பட்ட பின்புதான் மற்றவர்களை பலப்படுத்த என்னால முடியும். முதல்ல நான் யோக்கியமா இருந்தாதான் மற்றவர்களை யோக்கியமாய் பார்க்க முடியும். நான் யோக்கியமான காரியத்தை நான் செய்தாதான் மற்றவர்களுக்கு அந்த யோக்கியத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க முடியும். உரிமையான கையா நம்ம இருக்க முடியாதுங்க. அப்படியே உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிற தேவன் என்று சொல்லுதுங்க. 19 அதாங்க சொல்லுது. 19 என்ன சொல்லுது? அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு நீ என்றென்றைக்கும் சோத்திரம். பிள்ளைகள் அங்கீங்க போகாதீங்க, உட்காருங்க. என்றென்றைக்கும் சோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென் ஆமென். பூமி நிறைவு எப்படி இருக்கிறது? அவர் மகிமை நிறைந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, அவர் மகிமை நிறைந்திருக்கிறது. வேதவசனம் சொல்லுது. அந்த ரோமர் 4:21 வாசிங்க. தங்க வசனத்தை சொல்லிடுறேன், ஏன்னா புதிய வருஷமா இருக்கிறது. ரோமர் 4:21 சீக்கிரம் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எப்படி இருக்கிறாரு? அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எதுவும் நம்புறீங்க? உடைய அதிசயங்களை காண பண்ணுகிறேன் சொன்னவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். எப்பொழுது? ஒரு கற்பனைகள், உடைய நியமங்கள், உடைய விதிகள், உடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணோம்? கை கொண்டபடினால், கை கொண்டு கொள்ளுகிறபடினால் தான் நீ இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணினது அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்ற எப்படி இருக்காரு? வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நீ நம்பணும். முழு நிச்சயமா நம்பணும். இந்த வாக்குத்தத்தை எடுத்து அப்படி பின்னாடி போடக்கூடாது. இப்ப முன்னாடி நீ பார்த்து கொண்டு வாக்குத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? 2-3 நாள்ல அப்படி பின்னாடி போடக்கூடாது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை பின்னாடி போட்டிட்டா உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வராது, மகிமையை கொண்டு வராது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் அவர் என்ன பண்றாரா? பண்ணினவர் நிறைவேற்ற எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? வல்லவரா இருக்கிறார். அதுக்கு சொல்லுங்க பாருங்க. முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அப்ப நீ ஜெபம் பண்ணணும். முழு நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணணும், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும், உறுதியோடு ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், முழங்கால் பண்ணிடணும், வாரத்தில் உள்ள உனக்கு உபவாசிக்கணும். ஆனா அன்னைக்கு உபவாசிக்கிற ஒரு சாப்பாடு செலவு ₹200 ஏழைக்கு கொடுத்துடணும். அதை கொண்டு பேங்க்ல போடக்கூடாது. நீ உபவாசிக்கிற, உனக்கு 3 வேளைக்கு எவ்வளவு சம்பளம்? 3 வேளைக்கு எவ்வளவு ஆகும்? ₹50 ஒரு வேளைக்கு சாப்பாடு. காலையில ₹30 டிஃபனு, நைட்டு ₹50, ₹80, நைட்டு ₹50, ₹120, நீ ₹130 என்ன பண்ணணும்? ரோட்ல உட்கார்ந்து பர்கியை சிக்கனை கொடுத்துடணும். அதான் உபவாசம் ஆண்டவருக்கு தெரியப்படும். உபவாசிக்கிறதை ஏழைக்கு கொடுத்துடணும். நான் 30 நாள் 3 வேளையும் சாப்பிடல, உபவாசித்தேன். ஒரு நாளைக்கு ₹100 கணக்கு பண்ணி எல்லாருக்கும் ஏழைக்கெல்லாம் நான் அந்த காசு கொடுத்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு ₹100. 1994 உபவாசித்தேன் நான். அல்லேலூயா. 30 நாள் இரவும் பகலும் புசிக்கல, ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ண. அப்படிதான் ஆண்டோட ஊழியத்தை கொடுத்தாங்க. 30 நாள் அவருடைய பாதத்தில் இருந்தேன்.
எனக்கு எவ்வளவு செலவு இந்த 30 நாள், அப்படியே நான் ஏழைக்கு அந்த என்னுடைய சாப்பாடு செலவை நான் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஏன்னா நான் சாப்பிட்டா செலவாயிருக்கும்ல, அது செலவாகல, ஆகாரம் இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்து விடுனல, அதனால அதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்காரு? நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. நீ என்ன பண்ணோம்? முழு நிச்சயமா நம்பணும். நிச்சயமா நம்பல, ஏதோ ஆத்துல போகிற தண்ணி அண்ணன் குடிச்சானா, தம்பி குடிச்சானா, யாரு குடிச்சானா, ஆத்துலதான் போகுதுன்னு நினைச்சினா உன் தாகம் தீராது, உன் தேவைகள் சந்திக்கப்படாது, உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற்படாது, பலிக்காது என்பதை நீ உன்னுடைய நினைவுல நீ வச்சுக்கோ. வேத வசனம் தெளிவா சொல்லுது. அடுத்த 23வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவரால் மாத்திரமாக வாக்குத்தத்தம். ஓ, அது எனக்காக எழுதப்பட்டிருக்கு. சொல்லு, அது யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? யோவேல் மணி எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீ சொல்லு, அது உனக்காக எழுதப்பட்டிருக்கு. சொல்லு, சொல்லு, யோவேல் மணி ஆகிய எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு என்னை கர்த்தர் அதிசயங்களை காணப்பட போகிறார். நீ சொல்லு, கர்த்தரினா நீ சொல்லு, கர்த்தனாகிய நான் எனக்காக இந்த வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதிசயங்களை இந்த வருஷத்துல பார்க்க போறேன். நீ சொல்லு, நாளைக்கு ஞானஸ்தானத்தில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அதிசயங்களை நான் காண போகிறேன், எனக்காக இந்த வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நீ நம்பி நெஞ்சிலை மார்பிலை தட்டி சொல்லு. உங்க பெயரை அதில் சூட்டுங்கள். இஸ்ரவேல் அல்ல, யோவேல் மணியாகிய நான் இஸ்ரவேல். கர்த்தர் என்னை இஸ்ரவேலாய் வைத்திருக்கிறார் என்று நீ சொல்லு. உன் பெயரை அங்கே பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பது வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் சொல்ல. சங்கீதம் 31 23 24 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஓ மை லார்ட். சங்கீதம் 31 23 24. கர்த்தர் அரணான நகரத்தில், அரணான நகரத்தில் அதிசயமாய் அவர் உனக்கு கிருபையை விளங்க பண்ண போகிறார். அதிசயமாய் பண்ண போகிறார். எல்லாரும் அந்த புத்தகத்தை எடுத்தீங்க, டக்குனு எடுங்க, பைபிள் வாசிக்கிற பழக்கத்துக்குள்ள வாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. 23 வாசிக்கப்பா மறுபடியும். கர்த்தருடைய பரிசுத்த மங்களே, நீங்கள் எல்லோரும் அவையில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தம் காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உனக்கு விரோதமா இருக்காங்களா, உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, அவன்கிட்ட அன்பு காட்டு, பதில் கர்த்தர் கொடுப்பார். பூரணமாய் அங்கே அவர் அங்கே பதிலளிக்கிறார். நீ யாருக்கும் யுத்தம் பண்ணாத, நீ யாரையும் வெறுக்காத, யாரையும் திட்டாத, யார் மேலேயும் கோபப்படாத. ஒருவேளை 2020 கோபம் இருந்த அந்த வருஷத்துல அதெல்லாம் ஆழ கடலிலே தூக்கி எறிந்து விடு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லு. நீ எல்லாருடைய அன்பாரு அரவணைப்பாரு, நிச்சயமா தேவன் அவர்களுக்கு கண்கள் முன்பாக உன்னை அதிசயங்களை காணப்பட போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் 24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க திடமனதா இருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, அமர்ந்திருக்கிறவர்களே, உட்கார்ந்திருக்கிறவர்களே, விசுவாசிக்கிறவர்களே, நீங்கள் அமைதியாருங்கள், காத்திருங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். காத்திருக்கிறவர்களே திடமனதா இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை திடப்பட போறாரு. அதிசயங்களை நான் திடப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதுலதான் 68 சங்கீதத்துல 35 எப்படி சொல்ற? 68 சங்கீதத்தை நீ வாசித்தேன்னு வச்சுக்கோ, உன் இருதயம் பூரிப்படைய போகிறே. 68 எடுங்க. 35 தேவனே உன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் தத்துவத்தையும் அருளுகிறவர்.
அழுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஸ்தோத்திரம் அதிகமா சொல்லணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு ஆத்திரம் வந்துடும். நீ ஸ்தோத்திரம் தொழில்னு வச்சுக்கோ. ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கண்டு ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியா தீரு நாமத்தில் ஆதரவா. நீ ஸ்தோத்திரம் சொன்னா அது யாருடைய நாமத்துக்கு ஆதரவு? கர்த்தருடைய நாமத்துக்கு. ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கையில ஆத்திரத்தை கொண்டு வராது. ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கையில அதிசயத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கையில பொருளாதாரத்தை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் தான் உன் வாழ்க்கையில நிரந்தரத்தை, நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பொருளாதாரத்தை உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற அந்த அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் ஸ்தோத்திரத்தை நீ எடுக்க வேண்டும். உண்மையான ஸ்தோத்திரம். நீ துதிக்கிற துதி யாருக்கும் தெரியக்கூடாது. நீ ஜெபிக்கிற ஜெபம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் ஜெபம். அப்பதான் அற்புதம் நடக்கும். நீ 100 பேருக்கு 10 பேருக்கு நீ பாட்டு பாடி ஜெபம் பண்ணி எவரிதிங் வேஸ்ட். நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் சொன்னாரே, அரை வீட்டை பூட்டிக் கொண்டு நீ ஜெபம் பண்ணு. நீ அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளியரங்கமாய் நீ பதில் காண வேண்டுமானால் நீ அந்த இடத்துல ஜெபம் பண்ணு. 10 பேர் முன்னாடி அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஸ்தோத்திரம் ஐயா, நல்லா பாடுறீங்க, நல்லா ஜெபிக்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த அற்புதத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அது அற்புதம் இல்ல, பெருமை. அரை வீட்டுக்குள்ளே நீ ஜெபம் பண்ணு. வெளியரங்கமா நீ ஜெபிக்க தேவையில்லை. ஜெபம் அரை வீட்டுல இருக்கணும். இயேசு கிறிஸ்து அங்கே கெச்சமனே தோட்டத்தை ராமனும் ஜெபித்தார். வெளியே வந்தார், உணவனை நடக்க வைத்தார், மரித்தவனை எழுப்பினார், வானத்திலிருந்து மீனும் அப்பமும் வந்தது. வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் வர வேண்டும்னா ஜெபம் 4 பேருக்கு முன்னாடி அல்ல, அவன் வீட்டுக்குள்ளே நீ ஜெபிக்கணும். இந்த வருஷம் நீ அப்படி ஜெபித்து பாரு, நீ அநேகருக்கு அதிகாரியா இருப்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேவனை மகிமைப்படுத்து, மனுஷனை மகிமைப்படுத்தாத, கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் பாட்டுல, உன் ஜெபத்துல, உன் ஸ்தோத்திரத்துல கர்த்தர் மகிமை அடைக்கும். மனுஷன் மகிமை அடைந்து யூஸ் இல்லை. அவன் கை தட்டிட்டு போற பாட்டி தான். அரசியல்வாதி மேடையில பேசினா கையை தட்டிட்டு சாப்பிட்டுட்டு கொடுக்கிற காசை வாங்கிட்டு ஒரு கோட்டரை வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஓட்டு போற நேரத்துல எவ்வளவு காசு கொடுத்தாங்க ஓட்டு போடுறோம். அந்த மாதிரி இல்ல கர்த்தருடைய வாழ்க்கை ஜெபம். நீ அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும். நீ அந்தரங்கத்தில் கர்த்தரோடு பேசணும். யார் காதுக்கும் கேட்க கூடாது. உன் ஜெபம் யாருக்கும் தெரியக்கூடாது. கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியணும். அப்பதான் நீ அந்தரங்கத்தை ஜெபித்தாதான் வெளியரங்கம் உனக்கு என்ன செய்வாரு? அதிசயங்களை காணப்படுவான். வேடிக்கை பார்க்கிற கூட்டம் நிறைய இருக்கும். அந்த கூட்டத்துல நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா வேடிக்கை பார்க்காத ஒரு கூட்டம் இருக்குது, ஆசீர்வதிக்கிற கூட்டம். அதுதான் பரலோகம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்லா ஜெபிக்கிற, நல்லா பாடுற ஐயா, தோத்திர ஐயா, இதை கொடுங்க ஐயா. கொஞ்சமும் ஆண்டவருக்கு கேட்கணும். உன் பாடல் ஆண்டவர் மகிமைப்படணும், மனுஷன் மகிமைப்படக்கூடாது. அப்படி ரோமன்ட்டு அவன் தலைமையில கை வச்சா போதும், அவனுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆண்டோடைய அற்புதம் வெளியரங்கமா இருக்கு. உன்னுடைய ஜெபம் ரகசியமா நீ ஜெபிக்கணும். இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிங்க. அல்லேலூயா. அடுத்தது நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். என்ன சொன்னாரு? 35 என்ன சொன்னாரு? தேவனே ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் தத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தத்துவம் என்றால் என்ன? ஆசீர்வாதம். அது 40 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தகம் 40:30 சொல்றார் பாருங்களேன். தத்துவம் இல்லாத தத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். சீக்கிரம் வாசிங்க, முடிக்கணும். ஹாப்பி நியூ இயர்.
பூமியில கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறாங்க. சோர்ந்து போகிறவனுக்கு இடம் கொடுக்கிறார், பலம் கொடுக்கிறார். பொருளாதாரம் இல்லாதவனுக்கு, ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு, வறுமையானவர்களுக்கு அவர் தத்துவத்தை கொடுத்து பெருக பண்ணுகிறார், வர்த்திக்க பண்ணுகிறார், ஓட பண்ணுகிறார், சிரிக்க வைக்கிறார், கொடுக்க வைக்கிறார். மனுஷன் பாராட்டுதல் தலைக்கு போகாது, கழுத்து கீழே தான். ஆனா கர்த்தருடைய பாராட்டுதல் ஆசீர்வாதம் எங்க இருக்கும்? தலையில இருக்கும். மனுஷன் ஆசீர்வதித்தா உடம்புல தான் இருக்கும், அது குறிக்கும் போது போயிடும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? தலை மீது இருக்கு. அதனாலதான் அந்தரங்கத்திலே நீ ஜெபிக்க வேண்டும், வெளியரங்கத்துல உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொட்டல் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தலைமையில இருக்கிறது. உலகம் மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்குது? வாயில் கொடுக்கிறது. அது எங்கே போய் சேர்ந்துடும். அது ஆசீர்வாதம் அல்ல என்பது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. அடுத்தது ஒரு வசனத்தை, மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மை தருவேன். இந்த ஆண்டு என்ன கொடுப்பாரு? இரட்டிப்பான நன்மை. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் உனக்கு என்ன பண்ண போறாரு? இரட்டிப்பான நன்மை. 2020 நீ சோர்ந்திருக்கலாம், வருமானத்துல சோர்ந்திருக்கலாம், சுகத்துல சோர்ந்திருக்கலாம், நன்மையில இருக்கலாம், நன்மை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2021 இந்த 3வது வருஷத்துல, 3-5வது வருஷத்துல, 5-7வது வருஷம் இது யூபிலி வருஷத்தின்படி நீ பார்த்தீங்கன்னா என்ன வருஷம்? 7வது வருஷம். அந்த வசனம் இருக்கு. நீ 7வது வருஷத்துல தேவன் பரிபூர்ணமான அதிசயங்களை உனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை கட்டி கத்தனை மகிமைப்படுத்து. 2021 கூட்டி பார்த்தா 7. அதுக்கு நான் போகல. ஆனால் தேவனுடைய பரிபூர்ணாசனத்தினாலே அதிசயங்களை காணப்பட போகிற உன் தேவாதி தேவனாய் உன் அருகிலே உனக்குள்ளே அவர் இருந்து அதிசயங்களை அற்புதங்கள் செய்ய போகிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு கேட்கிற அந்த காதும், இன்னைக்கு பார்க்கிற அந்த கண்ணும், இன்னைக்கு உணர்ற அந்த இருதயமும் 2022 வரையிலும் உனக்குள்ளே இருக்கும் என கர்த்தரை வேண்டுகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் என்ன சொல்றாரு? 9:12 என்ன சொல்றாரு? மொத்தமா வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறகுகளே திரும்பிட்டீங்க. 2021 வந்துட்டீங்க, திரும்பிட்டீங்க. நானும் சொல்றாரு, இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். நீ விசுவாசித்தா இன்றைக்கே நான் கொடுப்பேன், இன்றைக்கே நான் கொடுப்பேன், இன்றைக்கு அந்த அதிசயங்களை காணப்படுவேன். இரட்டிப்பான அதிசயங்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான மகிமைகளை, இரட்டிப்பான உண்மையை நான் உங்களுக்கு கற்று சொல்றாரு. வேத வசனம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா அதுதான் ஆபிரகாம் ஆதியாகமத்துல யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறார். ஆபிரகாம் தகப்பன், நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். யாக்கோபு அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கட்டளையிட்டார் என்பது இந்த வேதம் வெளியிட்டு காட்டுகிறது. 49வது புஸ்தகம் 25வது வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க, தெளிவா இருக்கு பாருங்க வசனம். உன் தகப்பனாகிய தேவனாலே உனக்கு அதிசயங்களை காண பண்ண போகிறார். அவர் உனக்கு துணையாய் இருப்பார். அவர் துணையாய் இருந்து உனக்கு அதிசயங்களை காண பண்ண போகிறார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே தேவனாலே உனக்கு அதிசயங்களை காண பண்ண போகிறார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கற்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எத்தனை ஆசீர்வாதங்க, எத்தனை ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது? வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். ஒண்ணே வானத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள். மனுஷனால் எந்த ஆசீர்வாதம் அதுல காட்டப்படலைங்க. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. மனுஷனால் அல்ல. வேத வசனம் சொல்லுது, முதல் ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? உயர வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். பூமியில ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஸ்தலங்கள், உன் குடும்பத்துக்கு கொடுக்கிற ஸ்தலங்கள். கற்பம் கற்பம் கற்பம். வெறுமை இல்ல, பலனி இல்ல. உன் குடும்பம் வெறுமை இல்ல. உன் பாத்திரம், உன் கரண்டி, உன் பானை, உன் எண்ணெய் தொட்டி, மாவு தொட்டி, எண்ணெய் பாத்திரம், நீ வச்சிருக்கிற உன் களஞ்சியத்தின் பாத்திரங்கள் எல்லாம்
ஸ்தலங்கள், உன் இடம் முழுவதும் உன்னை மகிமைப்படுத்தும். வேதம் சொல்லுதே, உன் கற்பம் மலடினோட யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் வாயை மூடி போட்டுருவாரு. மலடியே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. மலடி இருக்க முடியாது அவனுடைய ஆசீர்வாதத்துல. உன் கற்பமும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கற்பமும் உரிய ஆசீர்வாதமா? உரிய ஆசீர்வாதம். உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுதான் அதிசயங்களை காணப்படுகிற தேவன். யாக்கோபு, ஆபிரகாம் பேரனாகிய யாக்கோபு தன் மகனுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிற இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மகனே. அதுதான் ஆதியாகமம் 28:3-4 எப்படி சொல்ற? இந்த வசனம் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மாத்திரம் எழுதப்பட்டில்ல, அது யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, நம்ம யாவருக்காக எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். அதனாலதான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படிதான் நாம் அமர்ந்திருந்து இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறோம். 3-4 வாசிங்க. 28:3-4. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பாத்தீங்களா, கூட்டமா பார்க்கிற ஆண்டவருங்க. ஒருமையா தனிமையா அவருக்கு பிடிக்காதான். தனிமை அவருக்கு பிடிக்காது. சிலர் தனிமையா இருக்க ஆசைப்படும். ஜபத்துல இருக்கலாம், உபவாசத்துல இருக்கலாம். ஆனா மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல, இன்பத்துல கூட்டமா தான் இருக்கணும். குடும்பமா அவனோட குடும்பத்தை பிரியப்படுகிறான். சாப்பிடும் போது ஒருத்தட்ட நான் எடுத்துட்டு யாந்தட்ட நீ எடுத்துட்டு பிரார்த்தனைக்குள்ள எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. கிங்ஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவான் சித்த உடனே அப்ப கிங்ஸ் ஏதாவது சொல்றான் பாருங்க, உடனே அப்பா தான் போடுவான். ஏசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? நான் அதை காதலே வாங்க மாட்டேன். அப்புறம் பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஒருவேளை நம்ம பேசிட்டோம்னா என்ன டாடி இப்படி இருக்கிறாரு, 2 பேரும் நம்ம மேல ஒரு விதம் மாறிடுவாங்க. ஆண்டவர் பேசாம தான் இருப்பாரு. நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை மகிமைப்படுத்துவதற்கு. கூட்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. கூட்டமா இருப்பதுதான், கூட்டமா அவரை நோக்கி பார்ப்பது ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம கூட்டமா மாற்றினார். வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கடைசியாக ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி, தேவனுடைய வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 48:14 இப்படி சொல்லுது. 48 நிறைவான ஒரு வார்த்தையை சொல்லி நாம் கடந்து போகிறோம். தெருவில் இருக்கிறது ஸ்நாக்ஸ், உங்களுக்கு புது வருஷ ஸ்நாக்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் நாம் சாப்பிட்டு அமைதியோடு இந்த வருஷத்துக்குள்ள பிரவேசித்து 364 நாளில் தேவனுக்குள்ளே அதிசயங்களை காண போகிறோம். ஆண்டவருக்கு அதிசயங்களை காட்டி வழிநடத்த போகிறார். வாசிங்கள் 48:14 வாசிங்க. அப்பொழுது சிலவேல் மனமறியின் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மீது வைத்தார். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய
பெருக போறீங்க. மிகுதியாய் பெருக போறீங்க. மிகுதினா கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு பெருகுனா ரைடு வரும். கொஞ்சம் அக்கறையா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஏற்ற கணக்கெல்லாம் வச்சுக்கீங்க. தெளிவா கணக்குல உண்மையா இருங்க, உறுதியா இருங்க. ஆண்டவர் அப்படியே மிகுதியா கொஞ்சம் 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 கொஞ்சமா தேவன் நம்மளை பழகி பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை என்ன பண்ண போறார்? அதிசயங்களை காண பண்ண போகிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.